மாணவர்களுக்கு கண்மணிகளை காப்போம்னு ஒரு 40 நெறிகளோட கொடுத்திருக்காங்க. இதுல என்னதான் இருக்குன்னு பார்த்தோம்னா, தீய பழக்கங்களை கற்றுத்தருவோம் நண்பன் அல்ல உன் துரோகி. இந்த திமுக அரசு மதுக்கடையை திறந்து வைத்து மாணவர்களை குடிக்க வைக்கிறதுனால இவங்க நமக்கு நண்பர்கள் அல்ல துரோகிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மது போதை உன்னை ஜாலியாக்கி காலியாக்கும். நம்மள காலி, அதாவது குடிக்கிறவங்கள காலியாக்கிரும். அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா மேல போகுது பாத்தீங்களா தலைமைக்கு, அவங்க அதை ஜாலியா இருப்பாங்க. அதை தொட வேண்டாம். ஆனா இவங்க அதை தொட்டு தாலி கட்டி திறந்து வச்சிருப்பாங்க இது கடைய. இது இம்பார்ட்டன்டான பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட். இது இதை சொன்னோடனே உங்களுக்கு எந்த நடிகர் ஞாபகம் வராங்களோ கமெண்ட்ல போட்டு விட்டுருங்க. நடிகர் நடிகைகளை விட உன் பெற்றவர்களை நேசி. நடிகர்கள் பின்னாடி நடிகர்கள் பின்னாடி போகாத உன் பெற்றவர்களை நேசி அப்படின்ட்டு இருக்காங்க. சிகரம் அடையவாய் அப்படி செஞ்சா சிகரத்துக்கு போயிடலாமா, இது பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஊதாரியாய் ஊர் சுத்தி நேரத்தை வீணாக்காத. இந்த ஊதாரியா ஊர் சுத்தி 40 பேரை கொல்லாத. நீ ஊதாரியா எதுக்கு ஊர் சுத்தி கொள்ற? நீ எல்லாம் புரட்சியா ஏற்படுத்த போற உன் பேச்சுல இருந்து வரலாறு இது முத்துராமலிங்க தேவரை பத்தியா பேச போற? சும்மா போய் 40 பேரை கொல்லாதப்பா அப்படின்ட்டு இருக்காங்க. இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலை காப்பாற்று. இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். ஆனா இதுக்காக மாநாடு போட்டா தற்கொலை பயிர்களுக்கும் இந்த ஊபிஸ் 200 ரூபா ஊபிஸ்க்கும் ஒரு இதுவும் தெரியாது விளங்காதவங்களுக்கு. ஜாதி மத களவற்ற தலைவர்களை தேர்ந்தெடு, அதாவது ஓட்டு போட்டு தேர்ந்தெடு அப்படின்னு இருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டுல சீமானை தவிர ஒரு பயலும் ஒரு வாக்கு வாங்க மாட்டான். திருட்டு பொய் ஏமாற்று வேண்டாம், உண்மையே உன்னை உயர்த்தும். திருட்டு வேணாம், பொய் வேணாம், உண்மை மட்டும் பேசும் உயர்த்தும் அப்படின்னு. ஆனா இந்த திருட்டு பயிலுவோ 500 வாக்குறுதி கொடுத்து அதுல வாசி கூட நிறைவேற்றல. திருட்டு பயிலுவோ யாருன்னு உங்களுக்கு தெரியும். இங்க எங்களுடைய தொகுதியில இரட்டை கால்வாய் திட்டத்துக்கு பழனிநாடார் வந்தா நான் செஞ்சு கொடுப்பேன்னாரு. ஆனா சட்டமன்றத்தில் நல்ல தின்னுட்டு நல்ல இப்படி மலர்ந்து கிடக்க வேண்டியது அவரு. இப்போ அழுகுதாரு, ஓட்டு கேட்க போக முடியலங்க, நான் சட்டமன்றத்தை சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க அப்படி இப்படின்னு அழுகுதாரு. ஓட்டு கேட்க வர முடியல, மக்கள்லாம் என்னை பார்த்து கேட்காங்கன்னு அழுகுதாரு. நீ செஞ்ச அதுக்கே அவனைய பத்தி கேட்க போறோம்? அதாவது மரியாதை இருக்கு அவர் மேல, தனிப்பட்ட முறையில அவர் மேல மரியாதை உண்டு. ஆனா இது நீங்க சொல்லி நீங்க ஏன் செய்யல அப்படிங்கும்போது அவர் மேல கோவம் வருது. சட்டமன்றத்துல என்ன தூங்கிட்டு இருந்தீங்களா?